தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் முன்னாள் தலைவர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் 125 நாட்களில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 15 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் விஜயகாந்தின் நினைவிடம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் பார்வையாளர்களுக்கு உணவளிக்கும் முதலாவது நினைவுச் சின்னமாகவும் இது கருதப்படுகின்றது. கடந்த டிசம்பர் மாதம் உடல்நலக் குறைவினால் காலமான கேப்டன் விஜயகாந்தின் உடல் பல லட்சக்கணக்கான பொதுமக்களின் அஞ்சலியோடு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் வெளியூர்களில் இருந்தும் சென்னை செல்லும் பயணிகள் விஜயகாந்தின் நினைவிடத்தில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விஜயகாந்தின் ரசிகர்களுக்கு நினைவிடத்தில் தொடர்ந்தும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.